ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்சன் கார்ட்டூன். இந்த கார்ட்டூன்ல காட்டப்படுற விஷயங்கள் எல்லாமே அப்படியே நிஜ வாழ்க்கையில நடக்குதாம். இந்த கார்ட்டூனை மார்க் க்ரோனிங்கர் தான் முதல்ல உருவாக்கி இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த கார்ட்டூன் முதல்ல 1987 தான் ஒளிபரப்பப்படுது. இந்த கார்ட்டூன் முதல்ல வந்த புதுசுல குட்டி குட்டி எபிசோட தான் போட ஆரம்பிச்சிருக்காங்க. கடைசியா 1899 அப்புறம் இந்த கார்ட்டூனை ஒரு நெடுந்தொடராவே மாத்திட்டாங்க. 2000ஆம் ஆண்டு இந்த கார்ட்டூன்ல ட்ரம்ப்ங்கிற ஒருத்தர் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் ஆகிற மாதிரி காட்டியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி 2016ஆம் ஆண்டு ட்ரம்ப் அமெரிக்காவுடைய பிரசிடென்டாவே மாறிட்டாரு. இந்த நிகழ்வுக்கு முன்னாடி ட்ரம்ப் சாதாரண ஒரு மனிதரா தான் இருந்தாராம். தான் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் ஆவன்னு நினைச்சு கூட பார்க்கலையாம். அது மட்டும் இல்லாம 2007ஆம் ஆண்டு சிம்சன் கார்ட்டூன்ல ஹாலிவுட்ங்கிற குறியீடை எரியற மாதிரி காட்டியிருந்தாங்களாம். இந்த விஷயமும் இந்த வருஷத்தோட தொடக்கத்திலேயே அமெரிக்காவில் ஏற்பட்ட ஒரு காட்டுத்தீ மூலமா நடந்துருச்சு. இந்த 2 விஷயங்களை தவிர இன்னும் 2 விஷயங்கள் இந்த கார்ட்டூன்ல காட்டப்பட்டிருக்கு. அது மனித குலத்துக்கு ஆபத்தான விஷயமா இருக்குது. அந்த 2 விஷயங்கள் என்ன, அதனால மனிதர்களுக்கு என்ன ஆபத்துங்கிறத பத்தி தான் நாம இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க போய் வீடியோக்குள்ள போலாம். நான் சொன்ன மாதிரி இந்த கார்ட்டூன்ல மிகவும் ஆபத்தான 2 விஷயங்கள்ல விஷயம், இந்த கார்ட்டூன்ல மனிதர்களை ரோபோக்கள் அடிமைப்படுத்துற மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சாலும் ரோபோட்ஸ் நன்மைக்கு தான் நினைச்சு நிறைய மக்கள் இன்னமும் ரோபோட்ஸையே நம்பிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரோபோட்ஸோட பயன்பாடு எண்ணிக்கையும் அதிகரிச்சுட்டு தான் போகுதே தவிர ரோபோட்ஸோட பயன்பாடு குறைஞ்ச மாதிரியே இல்ல. இதனால வருங்காலத்துல மனிதர்கள் தானாவே போய் ரோபோட்ஸோட வலையில சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எதிர்காலத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் இப்பவே ஆரம்பிச்சிருச்சு. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா சவுதி அரேபியாவில குடியுரிமை கொடுக்கப்பட்ட சோபியா ரோபோவானது ஒரு தடவை இன்டர்வியூல பேசும்போது அந்த ரோபோ கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. என்னன்னா, சூழ்நிலை வந்துச்சுன்னா நீ மனிதர்களை அழிப்பியான்னு கேட்ட போது, அந்த மாதிரி சூழ்நிலை மட்டும் எனக்கு வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா மனிதர்களை அழிக்கவும் எதிர்க்கவும் தயங்கவே மாட்டேன்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம வேற ஒரு ரோபோ கிட்ட 10 வித்தியாசமான கேள்விகள் ஒரு தடவை கேட்கப்படுது. நிறைய பேர் கண்டிப்பா எல்லா கேள்விகளுக்கும் சரியா அந்த ரோபோ பதிலளிச்சிரும் நினைச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கு மாறா அதுல ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும்தான் சரியான பதிலளிச்சுதான். இதை வச்சு என்ன சொல்றாங்கன்னா, ரோபோட்ஸ் தனக்குள்ள நிறைய விஷயங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதாவும் அதனால மனுஷங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும் சொல்றாங்க. அது வேற எதுவும் இல்ல, ரோபோட்ஸ் தனக்குள்ள இருக்கிற விஷயங்களை மனிதர்களுக்கு எதிராக மாத்தி மனிதர்களை அடிமைப்படுத்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இதை தவிர இன்னொரு கதை இருக்கு. என்னன்னா, ஒரு மனிதர் தன்னோட போன்ல இருக்கிற சாப்ட்வேர் கிட்ட சேட்டிங் மூலமா கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்காரு. முதல்ல சரியா பதிலளிச்சுக்கிட்டு இருந்த அந்த சாப்ட்வேர் கடைசியில என்ன சொன்னுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? குறிப்பிட்ட அளவுக்கு அப்புறம் சரியா பதிலளிச்சுக்கிட்டு இருந்த அந்த செயற்கை நுண்ணறிவு கடைசியில செத்து போன்னு சொல்லியிருக்கு. இது மூலமா ரோபோட்ஸ் மனிதர்களுக்கு எதிராக மாற ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றாங்க. அடுத்ததான் அந்த கார்ட்டூன்ல காட்டப்பட்ட இன்னொரு விஷயத்தை பத்தி பார்க்கலாம். நம்ம முதல்ல பார்த்ததை விட இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயன்படுத்தக்கூடியதா இருக்கும். அது என்னன்னா, ஒரு பர்கர்ல இருந்து ஜாம்பி வைரஸ் பரவுற மாதிரி காட்டியிருக்காங்க. இதனாலேயே எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கார்ட்டூனை பார்க்க ஆரம்பிச்ச மக்கள் இந்த விஷயத்தினாலேயே இந்த கார்ட்டூனை பார்த்து பயப்படவே ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த விஷயம் உங்க தலையில இடியா கூட வேலாம், ஆனா இதுதான் நடக்க போகுதுன்னு மனுஷங்க இன்னைக்கு வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாருமே இந்த வைரஸ் பரவ வாய்ப்பு இருக்குன்னு ஆணித்தரமா அடிச்சு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஏற்கனவே இந்த கார்ட்டூன்ல ஒரு வைரஸ் பரவி உலகம் முழுக்க எல்லாருமே வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க. இந்த விஷயத்தை முதல்ல பார்க்கும்போது மக்கள் எல்லாமே இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கு மாறா 2019 கொரோனா வைரஸ் வந்து இந்த விஷயத்தை உண்மையாக்கிருச்சு. இதனாலேயே இந்த வைரஸ் பரவிடுமோன்னு மக்கள் எல்லாமே ரொம்பவும் பயத்துல இருக்காங்க. இந்த விஷயத்தை பத்தியும் இந்த வீடியோவை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அதே சமயம் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த தடவை இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். கடைசியா நம்ம போற வீடியோ எல்லாத்தையுமே தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.